எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலோட ஒரு புது பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ இல்லை ஒரு டின்னர் கோம்போ தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. சாம்பார் புட்டு. நம்ம சாம்பார் இட்லி எல்லாம் மாதிரி இந்த சாம்பார் புட்டு ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் தோணிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு வந்து அதுக்கும் மேலேயா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்காக உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற கொஞ்சம் மிக்சட் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. 1-2 காய்கறி எடுக்காமல் கொஞ்சம் அதிகமாக காய்கறி எடுத்துக்கோங்க. இங்கே கேரளாவில் ஒரே ஒரு காய்கறி மட்டும் சேர்க்காமல் இதே மாதிரி நிறைய காய்கறி சேர்த்து தான் நம்ம சாம்பார் செய்யறது. அதோட ரெசிபியெல்லாம் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த சாம்பாருக்கு இந்த காய்கறி தான் சேர்க்கணும், இது சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு இதே மாதிரி ஒரு பீஸ் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கேரட்டு, பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கு, பெருசாக இருந்தால் 1 போதும். இது வந்துட்டு சாம்பார் பயிறு, அவைலபிளாக இருக்கிற பயிர் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு கத்திரிக்காய், சின்ன சைஸ் கத்திரிக்காய் 1 எடுத்திருக்கு, 2-3 வெண்டைக்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு சேம்பு அப்படின்னு சொன்னேன். சேம்பு ஒரு யாம் தான், யாம் கேட்டகரியில் வர ஒன்று தான் சேம்பு. இதுக்கு அங்கே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. கருணக்கிழங்கு கிடையாது. இது இல்லை அப்படின்னா சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சாம்பாருக்காக 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாம்பார் பருப்பு ரெடி பண்ணி எடுத்திருக்கு. 1/2 கப்பு சாம்பார் பருப்பு வேக வச்சு எடுக்கும்போது இதே மாதிரி 1 கப்பு நமக்கு கிடைக்கும். எல்லா காய்கறியுமே இதே மாதிரி ரொம்ப சின்ன பீஸாக தான் நறுக்கி எடுக்கணும். இங்கே கேரளாவில் வந்துட்டு இந்த காய்கறி எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டி போட்டுருவேன். கறிக்குள்ளே சாம்பாருக்குள்ளே அந்த மாதிரி கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப சின்ன பீஸாக தான் நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுக்கணும். இந்த தக்காளி வெண்டைக்காய் இது 2 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நான் இப்போ 3 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் 2மே சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு காய்கறி முக்கால்வாசி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் தக்காளி சேர்க்கணும். நம்ம இது குக்கருக்குள்ளே எல்லாமே சேர்த்து வேக வச்சிருச்சுன்னா காய்கறி நல்லா வெந்து குழஞ்சி போயிடும். சாம்பார் புட்டுக்கான சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அது ஊறுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாம்பார் ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் வேக வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிறது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க, வேகட்டும். அதுக்குள்ளே புட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கு. புட்டு மாவை பற்றி நான் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்லலை, நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் பார்த்துக்கலாம். இது வந்து அரிசி மாவு தான், வறுத்த அரிசி மாவு தான். அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மெதுவாக மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே புட்டு மாவு ரெடி பண்ணுறது பச்சை தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுறது. சில பேர் வந்து சுடுதண்ணி ஊற்றியும் ரெடி பண்ணி எடுத்துடுவேன், அது எனக்கு சரியாக வர்றதில்ல. சுடுதண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வைக்கும்போது சீக்கிரம் ஊறி கிடச்சிடும். பச்சை தண்ணி ஊற்றும் போது நேச்சுரலாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணி வேண்டாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சாம்பார் வந்து முக்கால்வாசி வெந்திருக்கு. இந்த காய்கறி எல்லாம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி வெண்டைக்காய் அதுவும் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம். ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி 1 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சு இதே மாதிரி நல்லா கரையை வச்சு ஊற்றிருக்கு. புளி உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் தான் நான் சேர்க்கிறது. சக்தி மசாலா தான் நான் இப்போது இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. எனக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிறதில்ல, அதனால் நான் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வரும்போது இல்லை ஹஸ்பண்ட் வரும்போது அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன்.
கேரளா ஸ்டைலு சாம்பார் ரெடி பண்ணுறதுல நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தேங்காய் வறுத்து அரைச்சி செய்கிற சாம்பார் அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே கேரளா சாம்பாரில் மேக்ஸிமம் வந்து அந்த சீரகம் இருக்குல்ல, அது கலந்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த கேரளா சாம்பார் மசாலைக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கிற மசாலைக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குது. நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி 1/2 கப் அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நான் இதுக்குள்ளே சேர்க்கறது வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஃபுல்லாக இந்த சாம்பாருக்குள்ளே கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தீ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இது தாளிக்கிறது இல்லை, நெய் சேர்க்காமல் நீங்கள் வேணால் இது தாளித்து எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். ஆனால் நெய் சேர்க்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். சாம்பார் ரெடியாக இருக்குது. சூடாக இருக்கிற சாம்பார் மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது புட்டு செய்யலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக. இது பாருங்கள், இந்த புட்டு மாவு வந்து ட்ரையாக இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொளித்து இது கொஞ்சம் நனைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணி இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அது ஒரு டைம் செக் பண்ணதுக்கப்புறம் புட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புட்டு குழலுக்குள்ளே தேங்காய் போட்டு உங்களுக்கு எவ்வளோ பீஸா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து இடையில தேங்காய் சேர்த்து புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 பீஸாக தான் இது வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால நடுவில் ஒரு டைம் தேங்காய் சேர்த்துருக்கு. மாவு ஃபில் பண்ணும்போது ரொம்ப அமுத்தக்கூடாது, புட்டு வந்து ரொம்ப கட்டியாக போயிடும். மூடி வச்சு ஆவியில் வேக வச்சுக்கோங்க. மூடிக்குள்ளே ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம புட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே சைஸில் 2 பீஸாக இதே மாதிரி எடுத்துருக்கு. நம்ம எடுத்த புட்டு மாவில் இதே மாதிரி 4 பீஸு புட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. நாங்கள் இங்கே வீட்டில் 4 பேர் தான் இருக்குது, அதனால கரெக்டாக 4 பீஸு புட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. சர்வ் பண்ணிடலாம். சூடோடு தான் இது நம்ம சாப்பிடணும். சூடோடு சாப்பிட்டா டபுள் டேஸ்ட்டாக இருக்கும். 6 நாளும் புட்டு சாஃப்டாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழிவாக இருக்கிற இல்லை ஒரு பவுல் எடுக்கிறது நல்லாயிருக்கும். பவுலுக்குள்ளே தேவையான அளவுக்கு சாம்பார் ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே புட்டு அமர்த்தி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். புட்டு சாம்பார் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி சாம்பார் இட்லி மாதிரி இல்லை, இதோட டேஸ்ட்டு வந்துட்டு வேறு என்னமோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இட்லிக்கு வந்து அந்த உளுந்தோட டேஸ்ட்டெல்லாம் வரும் இல்லைங்களா, இது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.